ஹைதராபாத்ல காலைல வந்து இறங்கின நம்ம ஸ்ட்ரைட்டா ஹைதராபாத் டெக்கன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். அங்க போய் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்தோம். எந்த ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் எடுக்கலீங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தான் 10 ரூபா ஒரு ஆளுக்கு, அதை எடுத்தோம். ஹைதராபாத்ல டவுன் பஸ், மெட்ரோ இதெல்லாம் பார்த்த வரிசையில இங்க லோக்கல் ட்ரெயின் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் திருப்பி ஊர் போய் சேரணும்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுட்டோங்க. ஹைதராபாத் MMTS லோக்கல் ட்ரெயின் ஹைதராபாத் டெக்கன் ஸ்டேஷன்ல இருந்து லிங்கம்பள்ளி வரைக்கும் போற ட்ரெயின் இது. வெளியில இந்த யூசுவலான ப்ளூ கலரும் கிரீம் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா 2x2 கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். நடுவுல நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நார்மலா நம்ம சென்னையில பாக்குற லோக்கல் ட்ரெயின் மாதிரி தாங்க இது. இங்க இருந்து கிளம்புற ட்ரெயின்றனால அவ்வளோக்கா கூட்டமா இல்ல. ஆனா போக போக பாத்தீங்கன்னா நல்ல கிரௌடே இருக்கும் இந்த ட்ரெயின்ல எல்லாம். தினம் வேலைக்கு போறவங்க, ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் மெட்ரோ மாதிரி இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஹைதராபாத்ல மக்கள் போக்குவரத்துக்கு தினம் பயன்படுத்துறதுல இதையும் ஒன்னா பார்த்தோம். சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டாங்க திருப்பி ஊருக்கு போற ஐடியா. ட்ரெயின்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா இன்னொரு ஷாக்குங்க. சித்தப்பு நீங்க எங்க இங்க அப்படின்ற மாதிரி ஈரோட்காரர் இங்க நின்று இருந்தாரு. ஈரோடு சைடோட இன்ஜின்ங்க இங்க ஹைதராபாத்ல நின்றுச்சு. அதை தான் சொல்றேன். ட்ரெயினை பாக்குறதுனாலே நமக்கு எல்லாம் பிடிக்கும் இல்லையா, அதனால உள்ள வர ட்ரெயின் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். குறிப்பா இந்த ராஜஸ்தான் ஹிசார்ல இருந்து ஒரு ட்ரெயின் உள்ள வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஹைதராபாத்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.